செய்ய போகிறேன். அது வந்து கிராமத்தில் தான் இந்த மாதிரி சாம்பார்லாம் செய்வாங்க. கிராமத்து மாடலில் ஒரு சாம்பார் செய்கிறேன். அது எப்படின்னு பாருங்கள். செய்ய பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், 2 காஞ்ச மிளகாய். நான் 1 தான் போட்டிருக்கேன். காரம் அதிகமாக இருக்குது. நாங்கள் காரம் அதிகமாக சாப்பிட மாட்டோம். 1 மிளகா வந்து 2 மிளகா போட்டுக்கலாம். இப்போது நான் கடலைப்பருப்பு வறுக்கிறேன். அந்த 1 ஸ்பூன் கடலைப்பருப்பை வறுத்துருக்கேன். காஞ்ச மிளகாவும் அதோடு சேர்த்து வறுக்கிறேன். இதை வறுத்து பெருஞ்சீரகமும் கொட்டிக்கிறோம். அதோட கூட எல்லாம் வறுத்து கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் கொஞ்சம் வறுத்து எடுத்து அதுவும் வறுப்பட்டுடுது. அதுவும் எடுத்து கொட்ட போகிறோம். எல்லாம் மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் பவுடர் பண்ணணும். மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணுறேன். நைஸாக அரைச்சாச்சு. தேவையானது துவரம்பருப்பு 100 கிராம். இது வந்து ஒரு கப்பில் கொட்டிக்கணும். 100 கிராம். 100 பைத்தம்பருப்பு. 2யும் குக்கரில் கொட்டிட்டு தண்ணி ஊற்றி அலம்பிக்கணும். தண்ணீரை ஊற்றி அலம்பிடணும். அலம்பி ஊற்றிட்டு ஒரு கப்புலேருந்து 4 கப்பு தண்ணி ஊற்றணும். கொஞ்சம் பெருங்காயம், 1/2 ஸ்பூன் பெருங்காயம், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், பூண்டு 7 பல், ஒரு 7லேருந்து 8 பல் பூண்டு பல் போட்டுக்கணும். அந்த பருப்போட கூடிய பூண்டையும் போட்டுக்கணும். கத்திரிக்காய் 2 கத்திரிக்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் அது கூட போட்டுடணும். 3 பச்சை மிளகாய் எல்லாமே இந்த பருப்பு கூடயே போட்டுடணும். ஒரு தக்காளி, பெரிய தக்காளி 1 போட்டால் போதும். சின்ன தக்காளியாக இருந்தால் 2 போடணும். பெரிய தக்காளியாக இருந்தால் 1. சின்ன வெங்காயம் ஒரு 7-8 வெங்காயம். இந்த கேரட்டு, பீன்ஸு இதெல்லாம் அந்த பருப்போட கூடயே போட்டுடணும். எல்லாம் ஒன்றா வேக வச்சிடணும். குக்கரில் போட்டு வச்சிடணும். இந்த பருப்பு கூடயே அந்த கத்திரிக்காய், கேரட்டு, பீன்ஸு எல்லாம் பொடியாக நறுக்கி குக்கரில் போட்டாச்சு. இப்போது மூடி போட்டு விசில் போட்டாச்சு. வெந்து போச்சு பாருங்கள். குக்கரில் ஒரு 2-3 விசிலில் வெந்து போச்சு. இது பாருங்கள் எப்படி நல்லா குழையாக ஒரு 3 விசிலில் வெந்து போச்சு. இப்போது அதை நல்லா நம்ம கரண்டி போட்டு கலந்துக்க வேண்டியதுதான். நம்ம பவுடர் பண்ணி வச்சதை மிக்சியில் இந்த மசாலா பவுடரை அதில் போட்டுட்டு உப்பு அதுக்கு தேவையான உப்பு போட்டாச்சு. போட்டாச்சு. இப்போது மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டாச்சு. எல்லாம் ஒரு கலந்துச்சு. இப்போது தண்ணி கொஞ்சம் ஒரு 2 சொம்பு தண்ணி நல்லா சுண்ட வரும். நம்ம இட்லி சாம்பாருக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள். இப்போ நம்ம இந்த கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு லாஸ்ட்டில் தாளிக்க போகிறோம். வானில் வைக்கிறோம். எண்ணெயை ஊற்றுறோம். 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, லவங்கம், பட்டை, சோம்பு, 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், சோம்பு, ஒரு 2 லவங்கம், ஒரு பட்டை. இதை நல்லா வறுக்கிறோம் எண்ணெயில். 1 ஸ்பூன் எண்ணெய். அதிகம் எண்ணெய் தேவைப்படாது. 1 ஸ்பூன் ஊற்றினா போதும். வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம். கருவேப்பிலை கொஞ்சம் கிள்ளி வச்ச கருவேப்பிலையை அதோட கூட போட்டு எண்ணெயோட கூட வதக்கிக்கணும். எல்லாம் வறுத்து அதில் வதக்கி எல்லாத்தையும் அந்த பருப்பு வெந்து போனதில் இட்லி சாம்பாருக்கு எல்லாத்தையும் அதில் கொட்டி கலந்து ஒரு கொதிக்க விடணும். கொஞ்சம் தண்ணி, இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம திட்டமாக எவ்வளோ தேவையோ, நம்ம குழம்புக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்க வேண்டியது தான். ஊற்றி திட்டமாக ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா தண்ணி ஒரு சொம்பு தண்ணி, ஒரு சொம்புலேருந்து 1.5 சொம்பு ஊற்றினா தான் தண்ணி நல்லா அது கொதித்து நல்லா சுண்டி வரும். நல்லாயிருக்கும். இட்லி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தழையெல்லாம் போடுறோம். அதில் கொதித்து இறக்கக்குள்ளே கொத்தமல்லி தழை ரெடி ஆகிடுச்சு. இட்லி சாம்பார் பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு இட்லி சாம்பார். இட்லி வச்சு சாம்பார் ஊற்றுறோம் பாருங்கள். இட்லியில் எப்படி நல்லா பொசன்னு இட்லியும் பொசன்னு இருக்குது. சாம்பார் டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள்.